ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா வாழைக்காய் கிரேவி தாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணலாங்க இந்த ரெசிபி. இப்போ வாங்க நண்பர்களே, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு 3 வரமிளகாய், 4 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவு வரமல்லி, அரை ஸ்பூன் அளவு சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ஒரு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா குலைவா நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 2 வாழைக்காயை தோல் சீவி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 15% வந்திருக்கணும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸு நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சாச்சு. முக்கால்வாசி வேகட்டும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு எடுத்தாச்சு. வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு முக்கால்வாசி. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறத நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வந்துருச்சுன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, வாழைக்காய் கிரேவி ரெடி. இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டு மல்லித்தலை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, வாழைக்காய் கிரேவி சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணியாச்சுங்க. செம்மையாக இருக்குங்க. இதை வந்து எதில் வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி வச்சு கொடுக்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நண்பர்களே, நம்ம ஒயிட் ரைஸில் அந்த வாழைக்காய் கிரேவியை வச்சு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இனியே வெயிட் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி தான் பாருங்கள்.